ரோஷன் தானே நீ? சார் நீ தானே ரோஷன்? ஆமாம் சார். கனடாவில் இருந்தானே வந்திருக்க? ஆமாம் சார். ஹாலிவுட் மூவி மேக்கர்ஸ்னு பேரை வச்சுக்கிட்டு விஐபி வாரிசுங்களுக்கு கொக்கைன் கஞ்சா அபின் சப்ளை பண்ணுறல சார்? உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. ராங் இன்ஃபர்மேஷன் இல்லை, கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. உன் பைக்கை செக் பண்ணவா? சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் இல்லை சார். என்ன சார் சார் போட சார் சொல்லிக்கிட்டே இருக்கேன். போட சார். சார் நான் சொல்கிறத தயவுசெய்து கேளுங்க சார். போட சார் புரிஞ்சுக்கேன் சார். சார் சார் நான் சார் இப்படி பப்ளிக்ல வச்சு என்ன அசிங்கப்படுத்தாதீங்க சார். சாவியை குடுற சார். சாவியை குடுறானா? ஷீல்டு ஓபன் பண்ணு. என்னடா இது? இது எப்படி சார் என் பைக்ல வந்தது? ஓ, உனக்கு தெரியாம தான் உன் பைக்ல வந்துச்சோ? இது ராங் இன்ஃபர்மேஷனா? சார் எனக்கு இதை பத்திலாம் தெரியாது சார். சார் நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க சார். சார் எப்படி உனக்கு தெரியாம உன் பைக்ல எப்படிடா வரும்? சார் இது என் வண்டி தான் சார். ஆனா எப்படின்னு தான் எனக்கு வண்டியில ஏற அந்த வண்டியில ஏறி எல்லாம் உனக்கு புரியும். சார் சார் சொல்றத கேளுங்க சார். நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்க முடியாது. ஏ ரோஷன் நல்லவன் நல்லவன் நல்லவன். இல்லடி நீ பிலோமினா. ஓ ரோஷன் வந்துட்டான். வந்துட்டானா? ஆனா அவன் நல்லவன் இல்லடி. என்னடி சொல்ற? அவன் போதை பொருள் கடத்துற கும்பல சேர்ந்தவன். உங்க அப்பா சொன்னது சரியா போச்சு. அவனை நம்பி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. பேசாம செழியனை கல்யாணம் பண்ணிக்கோ. நான் சொல்றது கேளு. இல்ல, இவ சொல்றத நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? சர்ச் வாசல்ல வச்சு போலீஸ் அவனை அடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சார் கை வைக்காதீங்க சார். தோ வைக்கிற என்ன பண்ணுவேன் சார்? கையை தட்டி விடுறே. ஏறா ப்ளீஸ் சார். சொல்றது ஏறா வண்டி. சார் அடிக்காத. ஏறா சார் சொன்னா கேளுங்க சார். எனக்கு இந்த விஷயத்துக்கு சம்பந்தமே இல்ல சார். நீ சொல்றத கேட்கிறதுக்காக நான் வரல. நான் சொல்றது நீ கேளு. ஏறா வண்டில ப்ளீஸ் சார். சொல்றது ஒரு முறை கேளுங்க சார். போடா. சார் சார் ஒரு நிமிஷம் சார். பிலோ அடிக்காதடா. ஏறா. சார் 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 ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். ஏறா. உள்ளிக்கிட்டே இருக்க. ஏத்தியா? Below!
மீனா, இப்பவாது நான் சொல்றது கேளுமா. அவன் போதைப்பொருள் விற்கிற கூட்டத்தை சேர்ந்தவன். அப்பா உனக்கு கெடுதல் சொல்லுவேடா. இங்க பாரு மீனா, இப்போவாது நாங்க சொல்றத கேளுமா. செழியன் மாதிரி ஒருத்தன் உனக்கு புருஷனா வரத்துக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரின்னு சொல்லு. ஆமா மீனா, செடின்னு உனக்கு முதல்ல பார்த்தப்போ என்ன சொன்னனோ அதே தான் இப்பவும் சொல்றேன். நம்மளை விட வசதியிலையும் தகுதியிலையும் குறைஞ்சவனா இருந்தாலும் செடியும் ரொம்ப நல்லவம்மா. அங்க போனீன்னா நீ மகாராணி மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்காதுமா. ஆமாமா, சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லுமா. மீனா, சொல்லுமா. ப்ளீஸ் மீனா, சரின்னு சொல்லு. ஃபாதர், செடியும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. என் பொண்ணு ஃபிலோமினாவும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. மற்றபடி இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம். அப்படியா? சம்மதிச்சிட்டாங்களா? அப்ப திருவிருட்சாதனங்கிற ஞானஸ்நானத்தை அவருக்கு கொடுத்துருவோம். ஓகே ஃபாதர், போலாம். சாமுவேல் செழியன், பிலோமினா, நீங்கள் இருவரும் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கிறீர்களா? சம்மதம். சம்மதம். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பதாக. இது போடுப்பா.
சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆரம்பிச்சிட்டிங்களா? இன்னும் இல்ல, சரியான டைமுக்கு தான் வந்திருக்கேன். வா. எனக்கு எங்க சொந்தத்துல கல்யாணம் வேற, போயிட்டு இங்க வரலாம் தான் கிளம்புனேன். திடீர்னு லீலா ஃபோன் பண்ணி அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அதான் அம்மாவை ஹாஸ்பிட்டல். என்னாச்சு அம்மாக்கு? ஒன்றும் இல்லை மேடம், லோ பிபி தான். ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிட வேண்டியதானே, எல்லாரும் வரத்துக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆரம்பிச்சிருங்க சாமி. சரி. என்ன மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சிவகுமார், ஆரம்பிச்சிடலாமா? என்ன தேங்காய் அழகி இருக்கு? இது நல்ல சகுனம் இல்லையே. டோன்ட் வரி மேடம், அவர் ஆல்டர்னேட்டிவ் வேற தேங்காய் வச்சிருப்பாரு. என்ன சாமி வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். இல்ல கார்த்திக், இப்படி ஆச்சுன்னா சென்டிமெண்டா நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, சில நேரங்கள்ல இப்படி நடக்கதான் செய்யும். அதுக்காக தான் நாங்க சேஃப்டிக்கு இன்னொரு தேங்காய் வச்சுக்கிறது வழக்கம். முதல்ல அப்செட் ஆனவா அதை பார்த்து ஹாப்பி ஆயிடுவா. பாத்தீங்களா மேடம், ஒரு 10 ரூபா தேங்காயில பப்ளிக்கோட சென்டிமெண்ட்டை லாக் பண்ணி எப்படி பிசினஸ் பண்றாங்க பாத்தீங்களா? நீங்க கவலையே படாதீங்க, இந்த பில்டிங்கை சிவகுமார் ரொம்ப அருமையா கட்டி கொடுத்துருவாரு. சிவகுமார் இது வரைக்கும் கை வச்ச எந்த ப்ராஜெக்டும் சோட போனதே இல்லை. இல்ல சிவகுமார்? ஆமா மேடம், நீங்க இதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது தடங்கள் வந்தாதான் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். என்ன சொல்றீங்க சிவகுமார்? இது ஆக்சுவலி பார்க்க போனா எனக்கு ஒரு அலர்ட் சிக்னல் மாதிரி மேடம். இந்த மாதிரி சென்டிமெண்டலா ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த ப்ராஜெக்டை கரெக்டா எடுத்து முடிக்கணும்னு நான் எனக்குள்ளேயே ப்ரிகாஷனா இருந்து அதை கரெக்டா முடிப்பேன். ஓ, இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிவகுமார். இந்த நெகட்டிவை கூட பாசிட்டிவா மாத்துற உங்க அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கீப் இட் அப். ஓம் வருணாசனாத்ரமாக, ஓம் பிரசேதிஷே நமः, ஓம் ஸ்வரூபணே நமः, ஓம் பதஜே நமः, ஓம் தீர்த்தராஜாத்ரமாக, ஓம் ஜலாதிபதஜே நமः, ஓம் பாசஸ்தாத்ரமாக, ஓம் பட்சிமாதிபதஜே நமः, ஓம் வருணாசனாத்ரமாக. என்னம்மா? கவிதாச்சுமா, தண்ணி கொண்டு வாங்க. என்னச்சுமா? கவிதா, கவிதா, என்னாச்சு? கவிதா, தண்ணி கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. கவிதா, 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 இங்க பாருமா. என்னம்மா, என்னாச்சு? கவிதா, 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 என்னாச்சுமா? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நல்லதா இருந்தா திடீர்னு தான். என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, நாள் தள்ளி போயிருக்கு, அதான். சரி வாயந்திரி. சரிம்மா, பார்த்து எழுந்து. கங்க்ராட்ஸ் சிவகுமார். எனிவே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன் மேடம், தேங்காய் அழுகுனது ஒரு கெட்ட சகுனம் நினைச்சு ஃபீல் பண்ணீங்களே, இப்போ இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகிற மாதிரி எவ்வளவு ஒரு நல்ல சகுனம் நடந்திருக்கு பாருங்க. சார் அப்பாவாக போறாரு, மேடம் அம்மாவாக போறாங்க. எவ்வளவு நல்ல சகுனம் மேடம் இது. சரி சிவகுமார், நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, நாங்க பூஜையை பாத்துக்கிறோம். ஓகே மேடம். இளங்கோ, கொஞ்சம் இருந்து பார்த்துட்டு வாங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார். வா கவிதா, போலாம். தாத்தா,
தாத்தா. உன் கூட எல்லாம் சமமா என்னால விளையாட முடியாதுடா செல்லம். இந்த பார், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, தம்பி பாப்பா வந்துருவான். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம். நிஜமாவா தாத்தா? ஆமாண்டா கண்ணு. அம்மாடி, உனக்கு வா உட்கார். உனக்கு தம்பி பாப்பா வேணுமா இல்ல தங்கச்சி பாப்பா வேணுமா? தம்பி பாப்பா தான் வேணும். அப்பதான் அவன் கூட கிரிக்கெட் விளையாட முடியும். இன்னும் கொஞ்ச நாள்ல மம்மி ஆஸ்பத்திரிக்கு போய் தம்பி பாப்பாவை எடுத்துட்டு வந்துருவாங்க. அதுக்காகத்தான் டாடி கூட ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. ஐ ஜாலி. தம்பி பாப்பா என்ன மாதிரியே இருப்பானா? என்ன மாதிரியே அழகா இருப்பானா? செல்லம், உன்னை விட இன்னும் அழகா இருப்பான். சரி, விளையாண்டது போதும், போய் படி. மம்மி வந்தா கோச்சுக்குவல்ல, போ போய் படி. நல்லா சமத்தா படிக்கணும். சரி தாத்தா. வாமா கவிதா, உங்களை தான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? எல்லாம் கன்ஃபார்ம்னு சொன்னார்ப்பா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. கவிதா, அம்மாடி, நீ அம்மாவை போறேங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கவிதா, கண்டிப்பா பாரு, எனக்கு பேரன் தாம்மா பிறக்க போறான். ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கூட்டம்பா, வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? தேனு சாப்பிட்டாளா? தேனு என்னம்மா, நான் தாத்தாக போறமேங்கிற சந்தோஷத்துல இருக்கிறேன். ஆனா உன் முகத்துல அந்த சந்தோஷத்தையே காணுமே. இல்லப்பா, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான் நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கவா? வேணாமா, நீ வேற டயர்டா இருக்குன்னு சொல்ற. இந்த மாதிரி நேரத்துல நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீ போ, நான் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிறேன். அம்மாடி, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுமா. இல்லப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம். அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கா, அதான். சந்தோஷம் தானே? இல்லங்க. ஏன் அம்மா வரதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? தேன்மொழி ஒருத்தி நமக்கு போதும், வேற எந்த குழந்தையும் பெத்துக்க வேண்டான்னு நாம தானங்க முடிவு பண்ணோம். ஆனா இன்னைக்கு நாம ஒண்ணு நினைக்க கடவுள் ஒண்ணு நினைச்சிட்டாரு. அதுக்காக நீ ஏன் வருத்தப்படுற? நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா கடவுள்னு ஒருத்தன் எதுக்கு? இதை பார், இந்த மாதிரி நேரத்தில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டு உன் மனசை குழப்பிக்காத. உருவான குழந்தைய நல்லபடியா பெற்று கொடுத்துரு. இல்லங்க, நமக்கு இந்த குழந்தை வேண்டாம், அபார்ஷன் பண்ணிடலாம்.